ஓம் அகத்தீசாய நம. அடியனுக்கு இன்னொரு வினாங்கய்யா. குருவாக இருந்து நீங்கள் தான் எங்களுக்கு தெளிவு கொடுக்கணும். இன்றைய கலியுகத்தில் சிறு பிள்ளையிலேருந்து ஒரு வாலிபம் வரலையும், இன்றைய கலியுகத்தில் சிறு பிள்ளையிலேருந்து ஒரு வாலிபம் வரலையும் ஒருநிலைப்பட்ட மனமோ சொல்லோ செயலோ இல்லை அதை தாண்டி அடுத்தடுத்து வர்ற எந்த நிலைகளுமே ஒரு நிலைப்பாடாக இல்லை. இதை இப்போ கலியுகத்தில் தான் இது ரொம்ப இப்போ அதிகமாகிடுச்சு. இந்த நிலைகளை மாற்ற தான் இந்த சித்தநெறி, கோயில் திருப்பயணங்கள் இதெல்லாம் பெரியவங்க ஏற்படுத்தி வச்சாங்க. ஆனால் அதையே இன்றைக்கி நிறைய பேர் உணராமல் வேறு நிலைகளுக்கு போயிட்டுருக்குறாங்க. இப்போ நம்ம சொல்லியும் அதை அவங்க நடத்திக்கலை மாற்றிக்கலை அப்படின்னா மேற்கொண்டு இந்த கலியுகத்தில் செய்ய வேண்டியது, உணர வேண்டியது என்னங்கய்யா? சிவா என்ன? அதான் தெளிவாக எல்லாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அதை மாறணும்னு எல்லாம் ஆலயங்கள், எல்லா சித்த நெறிகள் எல்லாமே வகுக்கப்பட்டிருக்கு. அதுக்கடுத்து அதை ஏன் அதில் சரியாக பயணிக்க மாட்டேங்காங்கன்னு சார் ரைட்டு. போன கேள்வியிலே பதில் இருந்தது, இருந்தாலும் அதை பெருமான்ட்ட கேட்போம். ஊழ்வினை சம்மந்தப்பட்ட மேட்டரு இருந்தாலும் கேட்போம். அருள் உபதேச மொழிகளை உரைத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒவ்வொருவனும் செவிமடுக்க கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுதும் அவ்வாறு அந்நிலைதனை கடைப்பிடித்து அவன் செல்லாதிருக்கையில், அவன் இதை கடைப்பிடிக்காதிருக்கையில் என்ன செய்ய வேண்டும் என்ற வினா பிரபஞ்ச மகா சபையிலே ஆற்றலாய் சபை தொடங்கிய காலம் முதல் இயல்பாக சூட்சமமாய் சபை தொடங்கிய காலம் முற்காலம், இயல்பாய் தொடங்கிய காலம் முதல் எத்துணையோ சீடர்கள் வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் இச்சபையிலே. இகலோகத்தில் உழன்று வரும் மானிடர்களை நல்வழிப்படுத்துவதற்கு இது இச்சபை போன்ற நிலைகளின் மூலமாக கூறும் அறிவுரைகளை சீடர்கள் கூறி அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று அகத்தியன் உரைத்தோம். அவ்வாறு உரைப்பவன் கேட்காவிடில் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்வினா தொடுக்கும் சீடனே, அகத்தியன் மறுபடி உரைக்கின்றோம். இக்கலியுகத்தில் கூறும் கூற்றினை தன் செவிமடுக்க கேட்டும் அதனை பயன்படுத்தாது இகலோகத்தில் உழன்று கொண்டிருக்கும் ஒருவன், அது அவனுடைய ஊழ்வினை கர்ம வினையின் பால் அவன் நடந்து வந்து கொண்டிருக்கின்றான் என்பதே உண்மை. ஒவ்வொருவனுக்கும் தீவினை கர்மவினை என்பது உண்டு, அது நிச்சயம் உண்டு. அவ்வினைகளிலிருந்து அவன் மாறுபடுகின்ற பொழுதே உன் திருவாய் மொழியிலிருந்து கூறுகின்ற வார்த்தைகளை அவன் செவிமடுக்க கேட்பான், அதனை கடைப்பிடிப்பான். அவ்வாறு அவன் கடைப்பிடிப்பாதிருக்கையில் எமக்கு யாம் என்ன செய்ய வேண்டும் நீர் கேட்கின்ற பொழுது, நீர் ஆற்ற வேண்டிய ஒரே செயல் தவம். நீர் ஆற்ற வேண்டிய ஒரே செயல் தவம். உமை நீர் செம்மைப்படுத்துகின்ற பொழுது தவத்தின் மூலமாக பிரபஞ்சம் கலியுகம் நல்விதமாய் மாற வேண்டும் என்ற தவநிலையை ஆற்றுகின்ற பொழுது அத்தவநிலைகளின் மூலமாக எழுகின்ற பிரபஞ்ச ஆற்றலின் மூலமாக அவனை திருத்துவதற்குரிய, அவன் மாறுவதற்குரிய அற்புதமான நிலைகளை பெறுகின்றான். அறிவு சுடர் ஒளி வீசும் அற்புதமான இத்தகைய பிரபஞ்ச மகா சபையில் அறிவு சுடர் ஒளி வீசும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து சித்தன் கூறுகின்ற அறிவுரை மொழிகளை கேட்டு இக்கிராம வளாகங்களிலே மாறியவர்கள் எத்துணையோ எண்ணங்களிலே இருக்கின்றார்கள். தன் சரீர நிலைகளுக்கெல்லாம் உள்சென்று அத்தகைய அடிமை நிலைகளிலிருந்து, பழக்க அடிமை நிலைகளிலிருந்து விடுபட முடியாதவர்களெல்லாம் சிவமகா வாழை சித்த ஆசானினுடைய சொல் கேட்டு மாறியவர்கள் இருக்கின்றார்கள். இச்சீடர்களிலே பல்விதமான கர்ம வினைகளால் பல்வேறு வினாக்கள் இச்சபைதனில் தொடுத்து அதற்குள் உழன்று கொண்டிருப்பவர்களும் சித்தனுடைய அறிவுரைகளை கேட்டு திருந்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் உண்மை. அவ்வாறு தவ நிலைகளை மேற்கொள்கின்ற பொழுது ஆற்றலாய் தவ ஆற்றல் கலியுகத்தை காக்கும். அவ்வாறு நீ தவ ஆற்றலில் அமர்கின்ற பொழுது உனக்கு பகிர்கின்ற பிரபஞ்ச ஆற்றல்
சிவமகா வாழை சித்த சபையிலிருந்து நீர் பெறுகின்ற ஆற்றல் பெருக்கெடுத்து ஓடுகின்ற பொழுது அற்புதமாய் கலியுகம் மாறும். அவ்வாறு மாறுகின்ற பொழுது அவரவர்கள் தன் நிலையை மாற்றிக்கொள்வார்கள். சதவிகிதமாக அவர்கள் மாறுகின்ற பொழுது அற்புதமாக அனைவரும் அவனை பார்த்து மாறுகின்ற நிலைக்குள் செல்வார்கள். இது சான்று எதுவென்றால் சிவமகா வாழை சித்தனே சான்று. அற்புதமாய் அவன் ஆற்றிய தவநிலையின் மூலமாக இத்துணை ஆற்றல் பெற்ற சபை அமையப்பெற்ற தவநிலை அது. இத்துணை ஆற்றல் பெற்ற சபை என்றால் இத்தலம் சிறுதலம், சூட்சமத்தில் 14 லோகமும் இங்கு அமர்ந்திருக்கின்றது. அவ்வாறு அத்துணை லோகத்தையும் அமர வைத்திருக்கின்ற தவ ஆற்றலை பெற்ற சித்தன் கூறுகின்ற அறிவு மொழிகளின் மூலமாக இத்துணை சீடர்கள் அமர்ந்து அம்மொழிகளை கேட்டு கலியுகத்திலே அமர்ந்திருக்கின்ற பொழுது உமது மொழிகளை கேட்காமல் ஒரு மானிடனும் செல்ல மாட்டான். அவ்வாறு நீர் சொல்வதற்குரிய கூறுவதற்குரிய வாக்கு சித்தி நிலைகளை ஆதிசிவமகா சூட்சம நூலிலிருந்து பகிரப்படும் சபை இச்சபை என்றும் அகத்தியன் யாம் தெரிவிக்கின்றோம். சித்தனோடு உரையாடுங்கள், சித்தனோடு உரையாடி கொண்டிருங்கள், சிவசபையோடு தொடர்பில் இருங்கள். அவ்வாறு நீங்கள் தொடர்பில் இருக்கின்ற பொழுது உங்களோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இகலோகத்தில் கர்ம வினைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவனும் அவன் கர்ம வினைகளை அனுபவிக்கக்கூடிய மாற்று தொடர்பிலிருந்து வெளிவந்து உம்மில் நிலை தொடர்பு பெற்று தொடர்போடு நிலை கொண்ட சிவசபையினுடைய தொடர்பினை பெறுவான் என்கின்ற நிலையினையும் அகத்தியன் உணர்த்துகின்றோம் சீடனே. இவ்வாறே அந்நிலை நிகழ வேண்டும். மற்றவர்களுக்காக வினா தொடுக்கும் நிலை உயர்நிலை, மற்றவர்கள் எக்கேடும் கெட்டுச் செல்லட்டும் எனக்கென்ன என் நிலை உயர வேண்டும் என்றிருக்காது கலியுகத்திற்காக வினா தொடுத்த சீடனே, இதுவே பிரபஞ்ச மகா சபையினுடைய அதிஉன்னத நிலை. அந்நிலையை பறைசாற்றுபவன் சித்தன். சித்தன் மூலமாக சீடர்கள் பறைசாற்றும் நிலையில் கலியுகம் மாறும் என்ற உண்மையையும் அகத்தியன் சுட்டிக்காட்டி அமர்ந்திருக்கின்றோம் சீடனே. புரியுதுங்களா?